அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று சென்னை உயர்நீதிமன்றமானது அதிமுக தொடர்பான உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் தலையிட தடை இல்லை, விசாரிக்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தக்கூடாது, அவங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படி சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை வந்தது. அந்த விசாரணையில எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இந்த வழக்கை மனுவை புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. அதிமுக இப்ப என்னுடைய தலைமையில பெரிய ஆதரவோடு இருக்குது. அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை முடக்குனா கட்சிக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும். அதனால இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை எடப்பாடி பழனிசாமி நாடியிருந்தார். உடனே சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரித்து தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இடைக்கால தடை விதித்த உடனேயே 27ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பதில் மனுவை நீங்க தாக்கல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையமும் பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி யூகத்தின் அடிப்படையில இந்த வழக்கை தொடுத்திருக்காரு, அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணணும். அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடைக்கால தடை விதித்த உடனேயே ஓபி ரவீந்திரநாத், புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாருமே மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை பிப்ரவரி 6-7 தேதிகளில் நடைபெற்றது. 12ஆம் தேதி தீர்ப்பை தள்ளி வச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதிமுகவின் உட்கட்சி விவகார வழக்குகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கி நீங்க அதிமுகவுடைய வழக்குகளை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. எடப்பாடி எப்போதுமே இடைக்காலமா ஒரு தீர்ப்பை வாங்கி தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறாரு. ஆனா இந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லலாம். உடனே சி.வி. சண்முகம் தன்னுடைய நிதானத்தை இழந்து தேர்தல் ஆணையம் குமஸ்தா வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமா சாடி இருந்தாரு. ஐயா ஓபிஎஸ் அவருடைய மூத்த மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, இது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சும்மா இருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு பின்னடைவா இருக்கு, நம்ம கட்சி நம்மளை விட்டு போயிருமோ, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நிறைய இருக்கு. உடனே சி.வி. சண்முகம் என்ன பண்ணுவாரு, உச்ச நீதிமன்றம் போவார். உச்ச நீதிமன்றத்துல போய் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடையோ இல்லை தடையோ அங்கே வாங்குறதுக்கு ஒரு மனு போடுவார். அந்த மனு மீது விசாரணை நடக்கும். அந்த விசாரணை நடக்கும்போது நம்மளை கேட்காம எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இரட்டை இலை வழக்கு தொடர்பாகவும் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னரே உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமா எடப்பாடி பழனிசாமி அணியினர் இந்த கூடிய விரைவில் இது உச்ச நீதிமன்றத்தை நாடக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி ஏற்படும் பட்சத்தில், அங்கே விசாரணை நடக்கும் பட்சத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை உச்ச நீதிமன்றம் கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் கேவியட் மனுவையே ஐயா தாக்கல் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.